பிசிக்ஸ் கொஸ்டினை பற்றி தான் ஜஸ்ட் பார்க்க போகிறோம். பிசிக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி தான் அட்டன் பண்ணிட்டு ஃபைனலாக பிசிக்ஸ்க்கு வந்திருக்கீங்க. பிசிக்ஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக லேட்டாக தான் வந்திருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டினும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கொஸ்டினை படித்து நமக்கான அதை புரிஞ்சிக்கிறதுக்கான டைம் ஸ்பேஸ் அங்கே கிடைச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. அந்த ஒரு ரீசனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிசிக்ஸ் கொஸ்டின் வந்து டஃப்னு சொல்றதை விட பிசிக்ஸ் கொஸ்டினுக்கு நம்ம டைம் ஒதுக்க முடியல அப்படிங்கிறத சொல்லலாம் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா பயாலஜிலேயே நமக்கு டைம் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரியுமே வந்து நமக்கு கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு கம்பேர் டு பிசிக்ஸ். அப்படிங்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்திருக்கும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன். அதை நினைச்சு யாரும் கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா வந்து நமக்கு அதுக்கான கட் ஆஃப் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நம்ம வந்து ஒரு கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஒரு கொஸ்டினா போயிடலாம். ஃபர்ஸ்ட், a parallel plate capacitor made of circular plates being charged such that surface charge density on its plates is increasing சொல்லிட்டாங்க. ஒரு சர்க்குலர் பிளேட் இருக்கு, சர்க்குலர் பிளேட்ல இருக்க parallel plate capacitor வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா சார்ஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சார்ஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சொன்ன அளவு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உள்ள நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் இருக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது கீழே இருக்க எது ரைட்னு கேக்குறாங்க. நான் ஜீரோ எவ்ரிவேர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னு தான் கேக்குறாங்க. எல்லா இடத்துலயுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பா எப்படி இருக்காது, ஜீரோவா இருக்காது. ஜீரோவா இருக்காது அப்படிங்கும் போது கண்டிப்பா எந்த இடத்துலயுமே ஜீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இது ரெண்டும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் த இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். நம்ம ஜஸ்ட் ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல சர்ஃபேஸ்ல மேக்ஸிமமா இருக்கும். கனெக்டிங் பெரிஃபெரிஸ் ஆஃப் த டூ பிளேட்ஸ். இதுதான் அதுக்கான ஆன்சரா வரும். ஃபோர்த் ஆப்ஷன் வராதா சார்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ். பிளேட்ஸுக்கு நடுவுல கான்ஸ்டன்டா இருக்கு அண்ட் ஜீரோ அவுட் சைட் த பிளேட்னு சொல்லிருக்காங்க. அதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுல இருந்து கரண்ட் வரும். கரண்ட் வரும் போது இங்க கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இங்க என்ன ஃபீல்டு அதே அளவு தான் அங்கேயுமே இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து கண்டிப்பா ஃபோர்த் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு ஆன்சர் வந்து நான் ஜீரோ கண்டிஷன். நான் ஜீரோ கண்டிஷன் எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சிம்பிள் கொஸ்டின் சொல்லலாம் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல. அடுத்தது எலக்ட்ரிக் டைபோல். டைபோல பேஸ் பண்ணதான் இதுவுமே நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கண்டிஷன் சொல்லலாம். டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மொமெண்ட் is aligned with the direction of uniform magnetic field. Okay, the dipole is then rotated through an angle of 60 degree. Okay, with respect to the electric field. Change in potential energy கேக்குறாங்க. Change in potential energy equal to formula என்னன்னா P cos theta 1 minus cos theta 2 நம்ம சொல்லலாம். இந்த cos theta 1 cos theta 2 வந்து இனிஷியலா எப்படி இருக்கும், ஹரிசாண்டலா தான் இருக்கும். அங்க இருந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. ஜஸ்ட் இப்படி இருக்கிற டைபோல இப்படி ரொட்டேட் பண்றாங்க. ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இனிஷியல் கண்டிஷன் theta 1 வந்து 0 டிகிரி, theta 2 வந்து 60 டிகிரி. அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், டைபோல் மொமெண்ட் கொடுத்திருக்காங்க. Pங்கிறது அந்த இடத்துல டைபோல் மொமெண்ட் 5 × 10⁻⁻6 இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க 4 × 10⁵ cos theta. cos 0 ஓட வேல்யூ cos 0 ஓட வேல்யூ 1 வரும். அதே மாதிரி cos 60 ஓட வேல்யூ 1/2 வரும். ஆமாங்களா? cos 60 ஓட வேல்யூ 1/2. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1/2 தான் கிடைக்குது. 2 - 1 1/2 தான். 5 4s are 20, 10⁻⁻6 plus 5 10⁻−1 வரும் இன்டு 1/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணா 2 கேன்சல் பண்ணா 1 ஐ மீன் 10 × 10⁻−1. அப்ப 10⁻−1 போயிடுச்சுன்னா ஆன்சர் 1 ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கு. சாரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चन. ஆன்சர் வந்து 1 ஜூல் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஃபார்முலா பேஸ்ட் தான். நமக்கு சேஞ்ச் இன் கைனடிக் ஐ மீன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா இந்த இடத்துல தேவை அப்படின்னா அது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா P cos θ அல்லது P × 1 - cos θ ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन, a ball of mass. Okay, a ball of mass 0.5 kg is dropped from a height. ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இருந்து நான் டிராப் பண்றேன். எவ்வளவு ஹைட் அப்படின்னா h1ங்கற ஹைட் வந்து 40 மீட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? h1 ஹைட் எவ்வளவு, 40 மீட்டர்.
a ball hits ground and rises to a height. h2 ஒரு ஹைட் எவ்வளவுனா 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 40 மீட்டர்ல இருந்து டிராப் பண்றேன், கீழே பட்டு 10 மீட்டர் தான் இருந்தது. அப்ப வந்து இது ஒரு இன்எலாஸ்டிக் பொசிஷன் சொல்லலாம், எனர்ஜி லாஸ் இருக்கு எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா? சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் கேக்குறாங்க, அதாவது இம்பல்ஸ் கேக்குறாங்க. இம்பல்ஸ் இம்பார்ட்டன்ட். இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம எழுதலாம். அப்ராக்சிமேட்லி என்ன எழுதலாம்? சேஞ்ச் இன் அப்ராக்சிமேட்ல ஆக்சுவலாவே சேஞ்ச் இன் மொமெண்டம் தான். அப்ப மாஸ் இன்டு வெலாசிட்டி ஃபைனல் மைனஸ் வெலாசிட்டி இனிஷியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாஸ் இன்டு வெலாசிட்டி ஃபைனல் மைனஸ் வெலாசிட்டி இனிஷியல் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நான் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் 2gh, பால் டிராப் பண்ற கண்டிஷன் தானே, ரூட் ஆஃப் 2gh. அப்ப v ஃபைனல் ரூட் ஆஃப் 2gh ஃபைனல், v இனிஷியல் ரூட் ஆஃப் h இனிஷியல், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் h1ங்கிறது இனிஷியல் கண்டிஷன். அப்ப இனிஷியல்னா இங்கேயும் இனிஷியல், v ஃபைனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh ஃபைனல். ஓகேங்களா? அப்ப இது இனிஷியல்னு வச்சுக்கலாம், இத ஃபைனல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஃபைனல் மைனஸ் இனிஷியல்ங்கும் போது நல்லா கவனிங்க, பால் இப்படி பட்டு வரும்போது இப்படி ஒரு டிராப் பண்றோம், பட்டு திரும்பி மேல போகுது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒன்னு பிளஸ்னா இன்னொன்னு மைனஸ். ஆமாங்களா? அப்ப நடுவுல இந்த பிளஸ் என்ன ஆயிடும், ஒருவேளை இந்த இடம் மைனஸா இருந்தா இந்த இடம் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் அந்த மைனஸ் வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? அல்லது 2 டைம்ஸ் வரத விட ஆட் அப் ஆயிடும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப நான் v இனிஷியல் மைனஸ் வச்சுக்கிறேன், v இனிஷியல் மைனஸ் வச்சுக்கிறேன், v ஃபைனல் மைனஸ் ஆஃப் மைனஸ் v இனிஷியல் வரும். சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இல்லைங்களா, டைரக்ஷன் வந்து மாறுது. அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி ஃபைனல் பிளஸ் வெலாசிட்டி இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா. மாஸோட வேல்யூ 0.5 இன்டு வெலாசிட்டி ஃபைனல், v ஃபைனலுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 2 இன்டு g ஓட வேல்யூ 9.8 தான் எடுத்து சொல்லிருக்காங்க. நான் 10 எடுத்துக்கிறேன் எப்பயும் போல. 10 இன்டு h ஓட வேல்யூ, v ஃபைனலோட h ஓட வேல்யூ 10 பிளஸ் இங்க என்ன வரும் ரூட் ஆஃப் 2 இன்டு 10 இன்டு 14 வரும். நம்ம இதை சால்வ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா 0.5 இன்டு 2 இன்டு 10 இன்டு 10 100, ரெண்டு 10 பதிலா ஒரு 10 வெளியே எடுத்துடலாங்களா? அப்ப 10 ரூட் 2 பிளஸ் இங்க என்ன வரும் 2, இங்க 400 வெளியே எடுத்தோம்னா 20 ரூட் 2. அப்ராக்சிமேட்லி எவ்வளவு எழுதலாம்னா 0.5 இன்டு 30 ரூட் 2 எழுதலாங்களா? 20 ரூட் 2 பிளஸ் 10 ரூட் 2, 30 ரூட் 2. இதை வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1/5 எழுதலாமா? ஐ மீன் 1/2 எழுதலாம். 1 ரூட் 2 இன்டு ரூட் 2 எழுதலாம். ஓகேங்களா? 0.5 1/2 எழுதலாம். 1 ரூட் 2 இன்டு ரூட் 2 கேன்சல் பண்றதுக்காக 30 ரூட் 2 இருக்கு. ரூட் 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 30 ரூட் 2 வருது. 30 ரூட் 2 அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன வரும் 30 1.4ங்களா? 30 1.4. 30 1.5 னா ஆன்சர் 20. ஆமாங்களா? 30 1.5 னா ஆன்சர் 20. 120 விட அதிகமா இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன ஆன்சர்? 21 நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். சேஞ்ச் இன் மொமெண்டம் பேஸ் பண்ண கண்டிஷன் தான் இம்பல்ஸ். சிம்பிள் क्वेश्चन தான். பட் இத நாம என்ன அப்ளை பண்ணனும் அப்படின்னா இந்த ஹைட் ஃபைனல் ஹைட் இனிஷியல் வச்சு வெறும் நார்மலா எலாஸ்டிக் பொசிஷனா கொடுத்தாங்கன்னா 2mb யூஸ் பண்ணிருக்கோம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு 2mb ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம், இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு போயிருக்கும். பட் அங்க இப்ப போக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனர்ஜி லாஸ் இருக்கு. எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஹைட் வந்து வேரியேஷன், இனிஷியல் ஹைட்டும் ஃபைனல் ஹைட்டும் வேரியேஷன் இருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்ப குறைஞ்சிருந்தா எனர்ஜி லாஸ் இருக்கு. நம்ம ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இந்த கண்டிஷனுக்குள்ள தான் போய் ஆகும். அடுத்த क्वेश्चन போலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த क्वेश्चन வந்து கிளாரிட்டியா இல்ல, I0 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் இதுக்கான ஆன்சர் வந்து I0/8 தான் நினைக்கிறேன். வெரிஃபை பண்ணிட்டு நாங்க வந்து ஃபைனலா வந்து அப்லோட் பண்றோம். உங்களோட டெலகிராம் சேனல்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணும்போது இதுக்கான ஃபைனல் ஆன்சர் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுவுமே மறுபடியும் ஒர்க் எனர்ஜி பேஸ் பண்ணது தான். கைனடிக் எனர்ஜி ஆஃப் டூ சிமிலர் கார்ஸ்னு சொல்லிட்டோம். இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் A வந்து 100 ஜூல், கைனடிக் எனர்ஜி ஆஃப் B ஈக்குவல் டு 225 ஜூல் ரெண்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அப்ளையிங் பிரேக்ஸ் கார் ஏ ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் எவ்வளவு தூரத்துல ஸ்டாப் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் A எவ்வளவு 1000 மீட்டர், டிஸ்டன்ஸ் ஆஃப் B எவ்வளவு 1500 மீட்டர். அப்ப அந்த ஃபோர்சஸ்க்கான ரேஷியோ கேக்குறாங்க. ஓகேங்க, ரெண்டு சேம் கார்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டு காருக்கும் சேம் மாஸ் தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. சிமிலர் கார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிமிலர் கார்ஸ். அப்ப சார் என்ன சார் யூஸ் பண்ணலாம்? எனர்ஜியை பேஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஃபோர்ஸை கேட்கறோம். ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் சேர்ந்தது தான் ஒர்க். ஆமாங்களா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். நமக்கு ஒர்க் எனர்ஜியும் பேஸ் பண்ணி, அதுவும் கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்கிறது ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. அப்ப ஒர்க் டனுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி நம்ம எழுதலாம். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இது KA, இது DA, இது KB, இது DB. இப்போ எக்ஸாம்பிளுக்கு
எனக்கு F தான் சார் வேணும். FA ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் A டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் A. இதே எனக்கு F ஆஃப் B வேணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் B டிவைடட் பை டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை B. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எனக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. A பை B கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. B பை A போட்டுறாதீங்க, A பை B. அப்ப கைனடிக் எனர்ஜி எவ்வளவு வருது? 100 பை 1000. கீழே என்ன வருது? 225 டிவைடட் பை 1500. கேன்சல் பண்றோம் அப்படின்னா 0.1 வருதுங்களா? 0.1 டிவைடட் பை இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 225 இத வந்து 2.25 டிவைடட் பை 15 எழுதலாங்களா? 2.25 டிவைடட் பை 15. ரெண்டு ஜீரோக்கு வந்து ரெண்டு டிஜிட் தள்ளிட்டேன். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 0.015 வரும். 0.15 ஓகேங்களா? அது 0.1 இது 0.15. அல்லது நம்ம இதை 10 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 10 ஆர் 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன வரும்? 10 by 15 வரும். 10 by 15னா 2 இது 3 டைம்ஸ் ஓகேங்களா? அப்ப 2 by 3 ரேஷியோ இருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? 2 by 3ங்கிற ஆன்சர் வருது. ஒர்க் எனர்ஜி தியரம் பேஸ் பண்ண கான்செப்ட் தான். ரேஷியோ கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த கண்டிஷனை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தெரிஞ்சு இதுவுமே ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸி क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन. இந்த क्वेश्चन கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும் உங்களுக்கு. போடலாம், சம் வந்து போடக்கூடிய சம் தான். பட் என்ன அப்படின்னா சர்க்யூட் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இருக்க கண்டிஷன் அனலைஸ் பண்ண தெரியும். ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கேட்கறாங்க. சிம்பிள் தான். I ஈக்குவல் என்ன பாருங்க, V by R. எனக்கு V தெரியும் சார், எவ்வளவு? 5 வோல்ட். 5 வோல்ட்னு தெரியும். R வேல்யூ எனக்கு தெரியாது. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் சர்க்யூட். சார் இந்த சர்க்யூட் வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பார்ட் ஓகேங்களா? அது கூட இது ஒரு பார்ட் கனெக்ட்ல இருக்கு. இந்த ரெண்டு பார்ட் அது கூட கனெக்ட்ல இருக்கு ஓகேங்களா? இது ரெண்டும் பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்கு? சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு சார். இது கூட சீரிஸ்ல இருக்கு சார், பிரச்சனை இல்ல. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஒரு இடத்த மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் வந்து வேல்யூ எதுவும் இல்லை ஓகேங்களா? சீரிஸ் கனெக்ஷன் மட்டும் தான் தெரியுது. நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். A D. AD வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா? A D. ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு சர்க்யூட் இந்த மாதிரி 5 ரெசிஸ்டர் வச்சு வரனாலே நமக்கு நார்மலா தெரிஞ்சது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான். வீட்ஸ்டோன் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணா முதல்ல செக் பண்ணுவோம். அதையும் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா சேம் வேல்யூஸ் இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து இந்த நடுவுல, அதாவது இந்த இடத்துல வந்து 6 இருக்கிற மாதிரி அதை வந்து நடுவுல வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி வச்சோம்னா நமக்கு என்ன வருது? 5/3 அதே மாதிரி பாருங்க 2 நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது சேம் பொட்டன்ஷியல் பாயிண்ட் அப்படின்னா இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும் ஓகேங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சீரிஸ் கனெக்ஷன், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சீரிஸ் கனெக்ஷன். இது ரெண்டும் சீரிஸ், இது ரெண்டும் சீரிஸ். அது இதுக்கு பேரலா இருக்கு அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணும்போது இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். வீட்ஸ்டோனை ஃபார்ம் பண்ணாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? 6 ரிமூவ் பண்ணுவோம். 6 ரிமூவ் பண்ற மாதிரி தான் क्वेश्चन கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चन அப்படிதான் இருக்கும். இந்த क्वेश्चனும் நீட்ல அப்படியே தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு 5/3 என்ன வரும்? 5/3 அங்க என்ன இருக்கு? 2.5/1.5. நம்ம இத 2 டேபிள்ல அடிக்கும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 2.5 1.5 ரெண்டும் சேம் தானே. 2.5/1.5 2.5/1.5. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் சார். அப்ப இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் சார். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணிடலாம். ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எப்பயும் போல சால்வ் பண்ணலாம். எப்பயும் போல சால்வ் பண்ணும்போது இந்த 5 3 சீரிஸ் சொன்ன மாதிரியே இது ரெண்டும் சீரிஸ். அப்ப சீரிஸ்ல இதை சால்வ் பண்ணோம்னா 5 3 8 இது வந்து 4 வரும். அப்போ 1/8 + 1/4 இது ரெண்டையும் பேரலல்ல சால்வ் பண்ணும்போது ஏன்னா இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்ப இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறது எப்படி இருக்கும்? பேரலல் கனெக்ஷன்ல இருக்கும். அப்ப 8/4 அப்ப 1 + 2/8 8/3 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இது 8/3 சார். இது அது கூட சீரிஸ்ல இருக்கு, இதுவுமே அது கூட சீரிஸ் இருக்கு. இது ரெண்டுமே சீரிஸ் ஏற்கனவே சொன்னேன். 1.5 5.5 அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன வரும்? ஆட் பண்ணும்போது சீரிஸ்ல ஆட் பண்ணும்போது 5 1 6 1 7 வரும். அப்ப 8/3 + 1/3 + 7 8/3 1/3 9/3 + 7 9/3 என்னன்னா 3 என்னன்னா 3 + 7 = 10. அப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 10 சார். I = V/R. V ஓட வேல்யூ 5 சார், R ஓட வேல்யூ 10 சார். கேன்சல் பண்ணா 0.5 சார். 0.5 ஆம்ப் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? அப்ப 0.5 ஆம்ப் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா? ஓகே, ஒரு क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். In an oscillating spring mass system, a spring is connected to the box filled with sand. ஒரு பாக்ஸ்ல வந்து மணலை போட்டு நிரப்பிருக்காங்க. அந்த மணலோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்
ஒரு ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து மணல் இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு. ஓகேங்களா? இது என்ன ஆகுது அப்படின்னா as the box oscillates, ஜஸ்ட் இது வந்து மேலே இங்கேயும் ஆசிலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, வெர்டிகலி ஆசிலேட் ஆகும்போது பாக்ஸ்ல இருந்து அந்த ஒரு மணல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அது ஆசிலேட் ஆகுற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து ஒமேகானும் அதோட ஆம்பிளிட்யூட டைம்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆம்பிளிட்யூட் டைமை பொறுத்து இருக்கிறத ஏன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் ஸ்கீமேட்டிக்கலி டிஸ்பிக்ஸ் த சேஞ்சஸ் கரெக்ட்லி. என்ன ஆகுது, அதாவது இந்த இடத்துல ஒமேகாவுக்கும் ஆம்பிளிட்யூடுமான கிராஃப் கொடுத்துருக்காங்க. சரி, ஒமேகாக்கான ஃபார்முலா டைம் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 2 பை ஒமேகா அந்த இதுல வச்சு நமக்கு ஒரு 2 பை ரூட் ஆஃப் ஒமேகா பை கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும். அப்படி வச்சு வரும்போது நமக்கு இந்த இடத்துல ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் அப்படிங்கிற நம்ம ஃபார்முலா வரும். இதே டீனா நமக்கு என்ன வரும் அப்படின்னா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எம் பை கே நமக்கு ஃபார்முலா வரும். ஓகேங்களா? டைம் பீரியட் வந்து நம்ம ஸ்ப்ரிங் கண்டிஷன்ல ஃபார்முலா பார்த்துப்போம். ஜஸ்ட் ஒமேகாங்கும் போது ஒமேகா ஈக்குவல் டு 2 பை பை டி தானே, அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? ஒமேகா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படிங்கறதுனால நமக்கு ஃபார்முலா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். ரெசிப்ரோக்கலா மாறனால சார் மாஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார், மாஸ் வந்து குறையுது. அப்ப ஒமேகா என்ன சார் அதிகம் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஒமேகா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஒமேகா இன்க்ரீஸ் ஆகும் போது டைமை பொறுத்து. அப்ப ஆம்பிளிட்யூட் என்ன சார் ஆகும்? ஆம்பிளிட்யூட் மாறாது. ஓகேங்களா? ஆம்பிளிட்யூட் என்ன ஆகாது, பெருசா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஐ திங்க் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் வந்து என்டிஏ வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஆம்பிளிட்யூட பேஸ் பண்ண கான்செப்ட். அடுத்தது ஜஸ்ட் வந்து இது ஒரு ஆர்எல்சி சீரிஸ் பேஸ் பண்ணது தான். ஓகேங்களா? ஆர்எல்சி சொல்ல முடியாது, ஆர் அண்ட் எல் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் இந்த ஒரு இடத்துல இருக்க பிஏ மைனஸ் பிபி தான் கேட்கறாங்க. நம்ம கிர்ச்சாஃபோட வோல்டேஜ்ல சிம்பிளா அப்ளை பண்ணிடலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் பிஏ மைனஸ், ஏன்னா இந்த இடம் என்ட்ராகிற இடம் பிளஸ், லீவ் ஆகிற இடம் மைனஸ். இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ், என்ட்ராகிற இடம் பிளஸ், லீவ் ஆகிற மைனஸ். எப்பயுமே நம்ம கிர்ச்சாஃப்ல அப்ளை பண்ணும்போது ஜம்ப் பண்ணி அப்படியே ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுங்கிறத பாத்துக்கலாம். மைனஸ் இந்த இடத்துல வந்து வோல்டேஜ்ல எல்லாமே அப்ளை பண்ண போறோம். கிர்ச்சாஃபோட வோல்டேஜ்ல தான், விங்கிறது வோல்டேஜ் தான். இந்த இடத்துல இண்டக்டன்ஸை பேஸ் பண்ண ஃபார்முலா என்னன்னா எல் இன்ட்டு டிஐ பை டிடி, இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல மறுபடியும் 5 தான் வரும், மைனஸ் வருது. மைனஸ் வோல்டேஜ் வந்து 5 மைனஸ் 2 இன்ட்டு ஐ இன்ட்டு ஆர். ஓகேங்களா? ஐ இன்ட்டு ஆர் தான். ஐயோட வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ 2 கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்ப 2 இன்ட்டு 2 போட்டுக்கலாம். மைனஸ் பிபி ஈக்குவல் டு 0. அப்ளை பண்ணும்போது பிஏ மைனஸ் பிபி தான் வேணும். பிஏ மைனஸ் பிபி தான் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? பிளஸ் ஆகிடும். அப்ப பிளஸ் எல்லோட வேல்யூ வந்து இண்டக்டன்ஸ் வந்து 1 into L into di by dt. di by dt யோட வேல்யூ வந்து 1 amp per second. ஓகேங்களா? அதான் கொடுத்திருக்காங்க. amp by second மீனிங் அது மேல கரண்ட் கீழ செகண்ட். இப்போ 1 into 1 plus 5 plus 4. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4 plus 1 plus 5. அப்ப 10 amp 10 வோல்டேஜ். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. 10 வோல்டேஜ். ஆன்சர் வந்து 10 வோல்ட் அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சரா வரும். அடுத்த क्वेश्चन கொஞ்சம் பெரிய கண்டிஷன் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கண்டிஷனை டெரைவ் பண்ணியிருந்தா ஓகே, இல்ல அப்படின்னா கொஞ்சம் டெரைவ் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரேடியஸ் வந்து n-க்கு 2/3ல இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஸ்பீடுக்கு வந்து 1/3ல இருக்கும். ஓகேங்களா? சரி, எப்படி சார் டெரைவ் பண்ணலாம்னா கண்டிஷன் தான். போர் ஆட்டம் மாடல்ல பேஸ் பண்ணது. A particle of mass m is moving around the origin with a constant force F pulling it towards origin. அதாவது Fங்கற ஃபோர்ஸ் வச்சு towards origin இழுக்குது. ஓகேங்களா? அப்ப towards origin இழுக்குற அந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப mv squared by r இதுதான் என்னன்னா ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா, இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது if Bohr model is used to describe its motion, the radius of the nth orbit and the particle speed is v in the orbit depends on. இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா இப்ப நம்ம எடுத்தாச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது நமக்கு இங்க என்ன சார் தெரியும் அப்படின்னா இது போர் ஆட்டம் மாடல் பேஸ் பண்ணது. போர் ஆட்டம் மாடல் என்ன கான்செப்ட்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். L equal to nh by 2π. L equal to nh by 2π. இதுல இருந்து எனக்கு பதிலா mvrn equal to nh by 2π ன்னு எழுதலாம். ஓகேங்களா? mvr equal to nh by 2π. எனக்கு r மட்டும் வேணும் சார். rn மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? nh divided by 2π mv ன்னு வரும். 2π mv. இப்ப இந்த வேல்யூவை ரேடியஸ்க்கான வேல்யூவை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ரேடியஸ்க்கான வேல்யூவை இங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ரேடியஸ் இங்க கொண்டு போயிடலாம். ரேடியஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு ரேடியஸ் மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வச்சுக்கலாம். மீதி எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வந்து ஜஸ்ட் நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க ரேடியஸ் கியூப்ல வந்து நிற்கும். ஓகேங்களா? இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க ஏற்கனவே வந்து
நம்ம அதை ஸ்கொயர் பண்ணும்போது பி ஸ்கொயர்னு இருப்பாங்க. இப்போ இதுல இருந்து நீங்க பிக்கான ஃபார்முலா கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆர்என்கான ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது பிக்கான ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி, ஜஸ்ட் ஏதோ ஒன்று அதுல வந்து எடுத்து அப்ளை பண்ணி நம்ம ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும், ஆர்க்கும் என்க்குமான ரிலேஷன் வேணும். ஆர்க்கும் என்க்குமான ரிலேஷன் சிம்பிளா எடுத்துடலாம். 2/3 நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இதுல இருந்து ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2/3 இதுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. t = x² + x அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேக்குறாங்க. ஓகேங்களா, ஆக்சலரேஷன் கேக்குறாங்க. ரெண்டு வகையான ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஆக்சலரேஷன் ஒன்னு வந்து ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம், அதாவது dv/dt அல்லது d²x/dt², டபுள் டிஃபரன்ஷியேஷன். அல்லது வேற எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா வெலாசிட்டியே dv/dx அல்லது ஆக்சலரேஷன் இல்லாம ஓகே dv/dx into dx/dt. dv/dt நம்ம என்ன ஆக்சலரேஷன் எழுதிக்கலாம். இந்த dx என்னது கேன்சல் ஆகும், ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ். சார் இந்த இடத்துல நான் ஒரு டைம் இதை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்றேன் சார். இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஈக்குவேஷன் என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன் டைமை பொறுத்து. 1 = 2x dx/dt பிளஸ் x வந்து dx/dt நமக்கு கிடைக்கும். இதை நம்ம இன்னொரு டைம் காமனா வெளியேற்றோம் அப்படின்னா dx/dt காமனா வெளியேற்றலாம். இதுல dx/dt காமனா வெளியேற்றோம்னா 2x + 1 கிடைக்குங்களா. 2x + 1 = 1. எனக்கு என்ன சார் வேணும், dx/dt. dx/dt நம்ம என்னன்னா வெலாசிட்டி அதுதான். அப்போ 1/2x + 1 இப்படி நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி = 1/2x + 1. சார் நான் இதோ ஒரு டைம் இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன், எனக்கு v கிடைச்சிருச்சு, எனக்கு ஆக்சலரேஷன் தான் கிடைக்குறாங்க. dv/dt இதுதான் என்னது ஆக்சலரேஷன் தான ஃபார்முலா. அப்ப இதை இன்னும் ஒரு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் சார் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இது கீழே கரெக்டா மேல போகும்போது மைனஸ்ல நமக்கு மாறும். ஓகேங்களா, அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -2 × 2x + 1 the whole cube. ஒரு டைம் நீங்க அதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dx/dt மட்டும் ஒரு பக்கம் எழுதுறோம், ஏன்னா அதுதான் என்னது வெலாசிட்டி. வெலாசிட்டி இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். அடுத்த क्वेश्चन. A model for quantized motion of an electron. Quantized motion of an electron in a uniform magnetic field states that the flux passing through the orbit of the electron is nh/e. Flux value கொடுத்திருக்காங்க. Where n is integer, h Planck's constant and e ங்கிறது வந்து charge. Magnitude of electron's charge. According to the model, the magnetic moment of electron. Magnetic moment of electron கேக்குறோம். Just இது simple condition என்ன அப்படின்னா lowest ன்னு வேற சொல்லிட்டோம். lowest ன்னு ground state என்னோட வேல்யூ 1 ன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம போர் மேக்னெட்டுக்கான ஃபார்முலாவா தான் வரும். h / 2πm அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலா தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கண்டிஷன். அடுத்த क्वेश्चन. ஓகே, மைக்ரோஸ்கோப்பை பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. A microscope has objective of focal length. objective ஓட focal length f0 எவ்வளவுனா 2 cm, ஐபீஸ் ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 cm கொடுத்திருக்காங்க. ஓகே, length of the tube கொடுத்திருக்காங்க. l ஓட வேல்யூ 40 cm. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் ஓகேங்களா, அதுவுமே கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க, மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷனான சிம்பிள் ஃபார்முலா இந்த ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டிஷன்ல நார்மலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலானே சொல்லலாம். என்ன அப்படின்னா dl/f0fe அவ்வளவுதான். அப்ப dl அப்படிங்கும்போது d யோட வேல்யூ 25, f0 l ஓட வேல்யூ 40 / 2 × 4 4 கேன்சல் பண்ணிடலாம் 10. அப்ப 12.5 × 10 125 வரும். எவ்வளவு வரும், 125. அப்ப மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ 125 அப்படிங்கிறது நமக்கு இதுல ஆன்சரா வரும். அடுத்த क्वेश्चन. இது ஒரு நல்ல क्वेश्चन சொல்லலாம். கொஞ்சம் கான்செப்ட் பேஸ் பண்ணி உள்ள நம்ம அனலைஸ் பண்ணனும். ரெண்டு கண்டிஷன் வந்து மெர்ஜ் பண்ணி ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்னலாம்ல ரொம்ப நல்ல क्वेश्चन சொல்லலாம். ஓகேங்களா, ரிப்பீட்டட் மாடல்ஸ் இது வந்து ஏற்கனவே இருக்கிற மாடல்னே நம்ம சொல்லலாம். புதுசா எதுவும் வந்து கேட்கல, நமக்கு தெரிஞ்சதுதான். there are two inclined surfaces. ரெண்டு inclined surface சொல்லிருக்காங்க. ரெண்டு inclined surfaces equal length, ரெண்டுமே சேம் length னு சொல்லிட்டாங்க. of inclination, ரெண்டுமே inclination எவ்வளவுனா 45 டிகிரி. எவ்வளவு, 45 டிகிரி with the horizontal. one of them is rough and other is perfectly smooth. நான் இத rough னு எடுத்துக்கிறேன், இத smooth னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒன்னு ரஃப் இன்னொன்னு ஸ்மூத். ஒன்னு வந்து ஃபிரிக்ஷன் இருக்கு, இன்னொன்னு ஃபிரிக்ஷன் இல்ல அப்படிங்கிற கண்டிஷன். given body takes 2 times as much time to slide down a rough surface. rough surfaceல ஒரு பொருள் கீழே வரதுக்கு
ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருக்கிறத விட 2 டைம்ஸ் டைம் எடுத்துக்குது. அப்ப இதோட டைம் நான் t எடுத்தேன்னா இது என்ன எடுக்கலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் t எடுக்கலாம். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன் கேக்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன் கேக்குறாங்க. டைமை பேஸ் பண்ணி எடுத்து பொருளை வந்து ஜஸ்ட் விடதான் போறாங்க. ஓகேங்களா? அப்ப விடும்போது இது கீழே சீக்கிரம் வரும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்மூத்ல தான் சீக்கிரம் வரும், இதுல லேட்டா வரும். அப்ப அது டைம் டீனா இது 2 டைம் ஈஸியா நம்ம இந்த கண்டிஷன் வச்சா சொல்லிடலாம். 2 டைம்ஸ் எதுக்கு அப்படிங்கறத ஈஸியா எடுத்துடலாம். சார் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா s equal to ut plus half at square. இப்படி ஒரு ஃபார்முலா நீங்க பார்த்திருப்பீங்க சார். s சேம் சார், இனிஷியல் வெலாசிட்டி ரெஸ்ட் 0. அப்ப இது வந்து சேம்ங்கும் போது இது கான்ஸ்டன்ட். 1/2மே என்னதான் கான்ஸ்டன்ட் தான். அப்ப t ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்ஸலரேஷன் எழுதலாம். அப்ப என்ன எழுதலாம் அப்படின்னா t1 by t2 the whole square equal to a2 by a1 எழுதலாம். இதுல எது 1 எது 2 நம்ம தான் இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை 1 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இதை 2 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் t1 எவ்வளோ 2t. ஓகேங்களா? இல்ல நம்ம சரி ஓகே நோ ப்ராப்ளம் 2t 2t ன்னு வச்சுக்கலாம் டிவைடட் பை t the whole square a2. சார் ஆக்ஸலரேஷன் இன் 2, ஆக்ஸலரேஷன் இன் 2 எவ்வளவு வரும் சார்? ஒரு நார்மல் ரஃப் சர்ஃபேஸ் இல்லாம ஸ்மூத் சர்ஃபேஸ்னா கீழ வரது ஆக்ஸலரேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? g sin θ க்கு ஈக்குவலா இருக்கும். எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? g sin θ. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அப்ப g sin θ ஆக்ஸலரேஷன் பதிலா g sin θ. சார் இதே ஒரு இன்க்ளைன்ட் சர்ஃபேஸா இருந்துச்சுனா ஃபிரிக்ஷன் இருக்கும் கண்டிப்பா. அதே g sin θ வரும் மைனஸ் மியூ g cos θ ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப இது என்ன வரும்னா t கேன்சல் ஆகும். t ஸ்கொயர் தான் வரப்போகுது. 4t ஸ்கொயர் பை t ஸ்கொயர் வரும். கேன்சல் பண்ணா அப்ப 4/1 4 தான் இருக்கும். g sin θ காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஆமாங்களா? g sin θ divided by g sin θ minus 1 divided by sorry g sin θ divided by நடுவுல மைனஸ் mu g cos θ. சார் g sin θ கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் g கேன்சல் பண்ணிடலாம். சார் sin θ cos θ cot θ ன்னு எழுதலாம். ஆங்கிள் வந்து நீங்க அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன் அப்ப நான் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். cot 45 வேல்யூமே நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல sin 45 வேல்யூ என்ன வரும்? sin 45 வேல்யூ 1/√2. cos 45 1/√2 என்ன ஆகும்? கேன்சல் அவுட் ஆயிடும். ரெண்டுமே 1/√2. ஓகேங்களா? அப்ப கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வருது? மீதி மியூ மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல நான் சால்வ் பண்றேன். 4/1 equal to இந்த இடத்துல 1 minus 1 by mu 1 minus 1 by mu. இந்த 1 இந்த பக்கம் எல்லாம் இந்த 1 minus mu இந்த பக்கம் வந்துரும். 1 by mu equal to 1 minus 4/1 1 minus 4/1. அல்லது எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும்னா அல்லது நமக்கு 1 by mu வேணா mu தான் வேணும். அப்ப mu மட்டும் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கல் எழுதலாம்ல. 1/1 1 minus 1/4. அப்ப 4 minus 1 4 minus 1/4 அல்லது 3/4. 3/4 நம்ம என்ன எழுதலாம்? 0.75 எழுதலாம். क्वेश्चन வந்து ரொம்ப நல்ல क्वेश्चन சொல்லலாம். அதாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஈஸியா யோசிக்கக்கூடிய क्वेश्चन அப்படிங்கிற மாதிரி நம்ம இத வந்து சொல்லலாம். ரெண்டு கண்டிஷன் வந்து நம்ம இங்க கம்பேர் பண்ணாதான் அதுக்கான ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். டயோட பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन. டயோடையும் ஏசி வோல்டேஜையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்றது தான். ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் क्वेश्चनல கொடுத்தாங்க. ரெண்டு டயோட் இருக்கும்போது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு தெரியும். diodes D1 and D2 shown in the figure இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. the input supply கொடுத்துட்டாங்க. V input எவ்வளவு something value கொடுத்திருக்காங்க. then t 15 millisecond எவ்வளவு 15 millisecond 15 millisecondல இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அதாவது நம்ம இத அப்ளை பண்ணும்போது 15 millisecond எவ்வளவு வரும்? 15 into 10 power -3 அல்லது 0.015 வரலாம். ஆமாங்களா? அப்ப 220 sin 100 into 0.015 into pi என்ன வரும்? 100 into 0.015 into pi ன்னு வருது. ஓகே, t ஓட வேல்யூ 0.015 அப்ளை பண்ணிட்டேன். இத நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படினா pi ஓட வேல்யூ நோ ப்ராப்ளம். மல்டிப்ளை பண்ணி பார்த்தறலாம். 220 sin 100 மல்டிப்ளை பண்ணா 15 வருங்க. sin 1.5 வரும். 1.5 னா வந்து 3/2 அந்த மாதிரி வருங்க. 1.5 பை ன்னு வருது. அல்லது இது எப்படி வரலாம்? 3/2 பை ன்னு வரலாம். sin 3/2 பை. 3/2 பைனா அப்ராக்ஸிமேட்லி எவ்வளவு ஆன்சர்? டிகிரில sin 270 டிகிரி. எவ்வளவு வருது? sin 270 டிகிரி. sin 270 ஓட வேல்யூ என்ன வரும்? -1 வரும். நோட் பண்ணி பாருங்க.
அந்த ஒரு டேபிள்ல sin 270 ஓட வேல்யூ என்னது sin 270 ஓட வேல்யூ -1. சார் அப்ப மீனிங் என்ன சார் அப்படின்னா அந்த ஒரு 15 மில்லி செகண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அதோட அந்த ஒரு டைம் பீரியட்ல டயோடுக்கு போறது என்னன்னா நெகட்டிவ் வோல்டேஜ். ஓகேங்களா, -1 போது மைனஸ் ஆஃப் சம் வேல்யூ வரப்போகுது. ஓகேங்களா, அந்த 220ங்கிற அது ஒரு மைனஸ் ஆஃப் சம் வேல்யூ வரப்போகுது. அப்ப இதுக்கு நெகட்டிவ் போகுதுன்னா அதே சமயத்துல இது இங்க என்ன வந்துருக்கும், பாசிட்டிவ் வந்துருக்கும். சார் இனிஷியலா இது பிளஸ் இது மைனஸ், அதாவது பி ஜங்ஷன் என் ஜங்ஷன், பி ஜங்ஷன் பாசிட்டிவ் என் ஜங்ஷன் நெகட்டிவ், இங்கேயும் இது பி ஜங்ஷன் என் ஜங்ஷன். சார் அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல இந்த பி ஜங்ஷனுக்கு என்ன வருது, நெகட்டிவ் வருது. நெகட்டிவ் வருதுன்னா மீனிங் அது ரிவர்ஸ் பயஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவர்ஸ் பயஸ். சார் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் பயஸ். அப்ப D1 வந்து ரிவர்ஸ் பயஸ், D2 வந்து ஃபார்வர்ட் பயஸ். ஓகேங்களா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, எந்த கொஸ்டினுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கல. 1 or 2 கொஸ்டின்ஸ் தவிர அந்த ஒரு மைக்ரோஸ்கோப் கொஸ்டினை தாண்டி மற்றபடி எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் சம் போடுற மாதிரி இருக்கும். ஹாய், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜெய் அகாடமி. இப்போ இன்னைக்கு நடந்த பிசிக்ஸ் உடைய கன்க்ளூஷன் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல 17வது கொஸ்டின் பாருங்க. 2 identical charged conducting spheres A and B have their centers separated by a certain distance. பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சார்ஜ் A and B ன்னு எடுத்துக்கிறோம். certain distanceல நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் சார், r distanceல. ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே மாதிரி 2 identical charged conducting spheres. ஓகேவா, charge on each sphere is q and the force of repulsion between them is f. இதுவும் q, சரியா, இதுவும் q. ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் ரெண்டு கடையில இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்க சார், f. ஓகேவா, the third identical uncharged conducting sphere is brought in contact with the sphere A first, then with B and finally removed from both. ஓகேவா, இப்போ நான் இதோட அந்த தேர்ட் சார்ஜ் q சேர்க்கிறப்ப என்ன ஆகும் சார், இது கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது q/2 ஆகுமா. அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் என்ன இருக்கும், இந்த q/2 இங்க போறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், உள்ளார போறப்ப அந்த சார்ஜ் இந்த இடத்துல நம்ம சேர்க்கிறப்ப இதுல நமக்கு பாதி, இப்படிதான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்ப q சார்ஜோட தேர்ட் சார்ஜ் சேர்றப்ப இது q/2 மாறுது. ஓகேங்களா, இங்க வர்றப்ப நமக்கு என்ன இருக்கும், இதுல டிவைடட் பை 2 மாதிரி இருக்குமா, ரெண்டு சார்ஜ். அப்ப 3q/2/2 என்ன இருக்கும், 4 வந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன கேட்கலாம், ரிமூவ் பண்ணதுக்கு ஃபைனலி ரிமூவ் ஃப்ரம் த போத் சார்ஜ் the new force of repulsion between the sphere A and B. ஓகேங்களா, the radius of A and B are negligible compared to distance of separation, so that for calculating force between them they can be considered as a point charge. இப்போ என்ன ஆகும் ஃபோர்ஸ்னு கேக்குறான். ஒரு சார்ஜ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் சார், q/2. இன்னொரு சார்ஜ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், 3q/4. இது k தானே, அப்ப நியூ ஃபோர்ஸ் f dash is equal to divided by r square. என்ன வந்திருக்கும், here k q square by 8 இருக்கா, 3 முன்னாடி போட்டுக்கலாமா, divided by r square. நமக்கு தான் தெரியும் இல்லையா, k q square by r square ஃபோர்ஸா. அப்ப f dash is equal to 3/8 f. கிளியரா சார்? நல்லா திரும்ப சொல்றேன், 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் A B ன்னு எடுத்துக்கிறோம், ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான சார்ஜ். இதுல தேர்ட் சார்ஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் A பக்கத்துல கொண்டு வரேன், தொட்டுட்டு போறப்ப அது பாதியா பிரியும் q/2. அப்புறம் இங்க B க்கு போறப்ப அந்த ரெண்டு சார்ஜஸ் சேர்ந்து ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்றோம், அவ்வளவுதானே. அதை டிவைட் பண்றப்ப 3q/4. அப்ப ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து q/2, செகண்ட் சார்ஜ் வந்து 3q/4. இதை நம்ம சால்வ் பண்றப்ப நம்மளோட ஆன்சர் எவ்வளவு சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/8 of f. கிளியர் ஆன்சர். அடுத்தது செகண்ட் பாருங்க, 18வது क्वेश्चंस. Two cities x and y are connected by a என்ன கொடுத்திருக்கோம், regular bus service with a bus leaving in either direction every 3 minutes. A girl is driving scooty with the speed of எவ்வளவு கொடுத்திருக்கான், 60 km per hour in the direction x to y. Notice that a bus goes faster every 30 minutes in the direction of her motion and every 10 minutes in the opposite direction. சார் இதுல ரிலேட்டிவ் வெலாசிட்டி பத்தி பேசியிருக்காங்க இல்லையா, இதுல பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள்
சேம் டைரக்ஷன்ல போறப்ப நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறப்ப ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் யூஸ் பண்றோம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த பீரியட் டி ஆஃப் த பஸ் சர்வீஸ் அண்ட் ஸ்பீட் ரெண்டையும் கேட்கலாம். ஓகேங்களா? நமக்கு டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி யூஸ் பண்றப்ப என்ன எழுதியிருப்போம்? டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டி அந்த ஓட்டி போற பொண்ணோட டைரக்ஷன்ல போகுது. அடுத்த எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு எப்படி இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்க. அப்ப சேம் டைரக்ஷன்ல போறப்ப சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சார்? ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஆன்சர் இது சொல்யூஷன் பெருசா வரும். ஜஸ்ட் இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நீங்க போட்டு பாருங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் வெலாசிட்டி யூஸ் பண்ணி the time period d divided by relative velocity எடுத்தீங்க அப்படின்னா 15 minutes அது எவ்வளவு ஸ்பீட் வருதுன்னா 120 km/h. கிளியரா? அடுத்தது சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது பெருசா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 19th question. A container has two chamber of volumes. V1 is equal to 2 liter and V2 is equal to 3 liter separated by a sir volume கொடுத்துட்டாங்க சார். total volume V1 plus V2 எவ்வளவு சார்? 5 liter separated by a partition made என்ன கொடுத்திருக்கான்? of thermal insulator. The chamber contains N1 equal to 5, N2 equal to 4 mole of ideal gas at pressure. அப்ப number of moles of gas வந்து பாத்தீங்கன்னா chamberல எவ்வளவு இருக்கு? N1 plus N2. அப்ப N1 plus N2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. 9 moles of gas இருக்கா? அதே மாதிரி total volume V1 plus V2 எடுத்துக்கலாமா? 5 liters இருக்கு. சரியா? So pressure P1 plus P2 total pressure P1 1 atm அடுத்து P2 is equal to 2 atm total pressure கொடுத்தாச்சு. When the partition is removed the mixer attain the equilibrium pressure. ஓகேவா? ஃபார்முலா பாருங்க. P is equal to நோட் பண்ணிக்கலாமா? P1 V1 plus P2 V2 divided by எவ்வளவு சார்? V. ஓகேவா? நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்ட்டிஷன் பிரஷர்ல இது ஈக்குவல் பண்ணிக்கலாம். P1 is equal to வேல்யூ நோட் பண்ணுங்க. 1 atm into V1 எவ்வளவு சார்? 2 liter plus P2 எவ்வளவு சார்? 2 atm into V2 எவ்வளவு சார்? இங்க 3 liters divided by total volume எவ்வளவு சார்? total 2 plus 3 5 liter. இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க 1 into 2 2 plus 2 3s are 6 divided by 5 எவ்வளவு சார் ஆன்சர்? 8/5. 8/5 னா உங்களோட ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 8/5 அப்படினா 1.6 atmospheric pressure. ஓகேவா? கிளியரா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா partition made of thermal insulator னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? இது ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போறப்ப உங்களோட ஆன்சர் 8/5 வந்திருக்கும். அத சால்வ் பண்ணீங்கன்னா 1.6 atm. கிளியரா? நெக்ஸ்ட் 20th questions பாருங்க. De Broglie wavelength of electron orbiting in the n equal to 2 state of hydrogen atom is close to. ஓகேங்களா? இதுல வந்து De Broglie wavelength of electron orbiting in n equal to 2 state of hydrogen atom closer to கொடுத்திருக்கான். Bohr radius 0.052 நானோமீட்டர்ல கொடுத்திருக்காங்க சார். 0.052 நானோமீட்டர். ஓகேவா? நமக்கு தெரியும் De Broglie wavelength of இந்த இடத்துல எலக்ட்ரான், இந்த இடத்துல h/p ன்னு எழுதலாம், h/mv ன்னு எழுதலாம். நமக்கு angular momentum of electron integral multiple of h/2π ன்னு தெரியும். L க்கு பதிலா mvr is equal to nh/2π ன்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டா? இதுல mv மட்டும் r கீழ கொண்டு போங்களா. mv is equal to nh/2πr எழுதலாமா? சரியா? இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களா. lambda is equal to h by என்ன எழுதுவீங்க? mv க்கு பதிலா பாருங்க nh divided by
2 pi r னு வருமா, h கேன்சல் பண்ணிட்டா அப்ப 2 pi r டிவைடட் பை n. ஓகேவா? இதுல r ஓட வேல்யூ எனக்கு வேணும் சார். r ஓட வேல்யூ நம்ம சால்வ் பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. here r is equal to 0. என்ன ஃபார்முலா, 0.52 into n square by z னு வந்திருக்குமா. z ன்றது நமக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டா z அட்டாமிக் நம்பர் 1 ங்க சார். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். என்னோட வேல்யூ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கான், என்னோட வேல்யூ எவ்வளவுங்க சார் இங்க சால்வ் பண்றோம், செகண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்திருக்கான். அப்ப 0.052 into 4 னு போட்டுக்கலாமா. இத சால்வ் பண்ணோம் அப்படினா அப்ராக்ஸிமேட்டா 0. இத அடிச்சீங்கன்னா 0.8 நானோமீட்டர். இந்த வேல்யூ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்னோட வேல்யூ 2 2 கட் பண்ணிக்கலாமா. அப்ப pi into r ஓட வேல்யூ எவ்வளவு வந்துச்சு, 0.208 நானோமீட்டர். pi ஓட வேல்யூ அப்ராக்ஸிமேட்டா 3.14 into 0.2 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 into 0.2 ஆன்சர் என்னங்க சார் வர போகுது, 3 into 0.2 0.6 நானோமீட்டர். கிளியரா, 0.67 நானோமீட்டர். சார் டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணி நமக்கு ரேடியஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி n equal to செகண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் சார். ஓகேங்களா, கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் 0.67 நானோமீட்டர். ஓகேங்களா, அடுத்தது இது ரொம்ப ஒரு முக்கியமான क्वेश्चंस தான். 21st பாருங்க, AC ல கொடுத்திருக்கான். To an AC power supply of 220 volt at 50 Hz, a resistor of 20 ohm resistor கொடுத்துட்டான். Capacitance of reactance XC கொடுத்துட்டான் 25 ohm and inductor of reactance XL கொடுத்துட்டான். சரியா, are connected in series. Total power supply 220 volt கொடுத்திருக்கான். எவ்வளவு frequency, 50 Hz. ஓகேங்களா, the corresponding current in the circuit, the phase angle between current and the voltage is respectively. சரியா, இதுல வோல்டேஜ் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்றப்ப phase angle வேணும்னா நமக்கு தான் இம்பிடன்ஸ் தெரியும் இல்லையா. Z is equal to என்ன ஃபார்முலா சார், R square plus XL minus XC the whole square. R எவ்வளவுங்க, R பாருங்க 20 square 400 plus XL 45 minus 25 அப்ப எவ்வளவு வரும், 20 whole square. 400 plus 400 800 root 800 சால்வ் பண்ணோம் அப்படினா 20 root 2 னு வந்திருக்கும். அப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படினா Z இம்பிடன்ஸ் ஓட வேல்யூ 28.28 ohm. சரியா, அப்ராக்ஸிமேட்டா the impedance of RLC circuit is equal to 28.28 வந்திருக்கும் சார். இவன் என்ன கேக்குறான், கரண்ட் தானே கேக்குறான். I is equal to என்ன எழுதலாம், V by Z. V 220 வோல்ட்டா, Z எவ்வளவு அப்படினு பாத்தீனா Z ஓட வேல்யூ 28.28. இத சால்வ் பண்ணா அப்ராக்ஸிமேட்டா 7.78 இருக்குங்களா, 7.78 ohm sir. Impedance current ohmல ampere current flow through the circuit 7.78. ஏனா I is equal to V by Z. V ஓட வேல்யூ பவர் சப்ளை எவ்வளவு, AC பவர் சப்ளைனா 220, எவ்வளவு இம்பிடன்ஸ் இன் RLC கால்குலேட் பண்ணிருக்கீங்கன்னா 28.28 சார். இத நம்ம சால்வ் பண்றப்ப எனக்கு எவ்வளவு கரண்ட் வந்திருக்கு, 7.78 ஆம்பியர். சரி, எனக்கு என்ன கேக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா phase angle கேக்குறான். phase angle வந்து tan pi is equal to ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா, tan pi XL minus XC by R. here pi equal to சரி இல்ல tan pi னே வச்சுக்கலாம். XL எவ்வளவு 45 minus 25 divided by R எவ்வளவு சார் 20 by 20 1. tan theta 1ன்றப்ப pi ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும் 45 டிகிரி. tan 45 1. அப்ப ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷன் சார் அப்படினு பார்த்தனா 7.8 ஆம்பியர். இது ரவுண்ட் ஃபிகர் எடுத்த அப்படினா 7.8 ஆம்பியர்
ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவுனா 45. ஓகேங்களா? கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Which of the following option represent the variation of photoelectric current with the property of light shown on x-axis? ஓகேவா? நமக்கு photoelectric current தெரியும். சரியா? கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ரேஸ் பிளேட்ஸ்ல போய் படுதோ, கேத்தோட்ல போய் நம்பர் ஆஃப் ரேஸ் படுறப்ப எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கிறப்ப ஆனோடு பிளேட்லாம் அதை என்ன பண்ணிக்கும்? அட்ராக்ட் பண்ணும். அப்ப சர்க்யூட்ல என்ன கிடைக்கும் சார்? கரண்ட். போட்டோ எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். பார்த்தோமா? அப்போ இன்டென்சிட்டிக்கும் கரண்ட்டுக்கு இடையில கிராஃப் வரையறப்ப எனக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும் சார். ஓகேங்களா? அப்ப இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆப்ஷன் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப ஏ ஆப்ஷன், ஏ டயகிராம் கரெக்ட், பி தப்பு. சரியா? ஃப்ரீக்வன்சிக்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். அப்ப தேர்ட் ஆப்ஷன்ஸ் ஏ ஒன்லி. அப்ப ஃபர்ஸ்ட் டயகிராம் மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? கிளியரா? அடுத்து क्वेश्चन படிக்கலாங்களா? அடுத்து பாருங்க. A pipe open at both ends has a fundamental frequency f in air. Okay ba? The pipe is now dipped vertically in water. Drum to half of its length. Sir, நமக்கு ஓபன் ஆர்கன் பைப்னு தெரியும். ரெண்டு பக்கமும் ஓபன் எண்டா இருக்கிறப்ப the fundamental frequency ஓபன் ஆர்கன் பைப்பா இருக்கு அப்படின்னா நான் v by 2l எழுதிக்கலாமா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் அப்படியே அந்த பைப்பை தண்ணியில வெர்டிகலா டிப் பண்றேன் சார். அப்ப லென்த் பாதி ஆகுது. அப்ப ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏர் காலம். இது ஆல்ரெடி பலமுறை பார்த்த क्वेश्चन. இந்த க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்ஸ் என்னங்க சார் ஃபார்முலா அப்படின்னா v by 4l. கரெக்ட்டா? இது ஓபன் ஆர்கன் பைப்புக்கு இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி தண்ணியில வந்து அந்த பைப்பை டிப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இதுல தண்ணியில டிப் பண்ணதுக்கு அப்புறம் இதோட லென்த் பாதி ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? சரி, L by 2 மாறுது. L வந்து இப்ப என்னவா மாறுது? L by 2 மாறுது. இப்ப ஒரு பக்கம் வாட்டர், இது வாட்டர். அப்ப க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பா மாறிச்சு ஒரு சைடு. சரியா? அப்ப V by 4 L by 2 ன்னு எழுதிக்கலாமா? எழுதலாம். சரியா? இந்த 2 இங்க 4 2 கட் பண்ணனா இங்க 4 V by 2L னு வருதுங்க சார். அப்ப F closed organ pipesம் frequency open organ pipesம் ஈக்குவல். அப்ப ஆப்ஷன் என்ன வந்திருக்குங்க சார்? F. கிளியரா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க சார்? F. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா? புரியுதுங்களா? ஓபன் ஆர்கன் பைப்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி V by 2L. க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்ஸ்க்கு V by 4L. பட் இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கு? இந்த ஒரு பக்கம் டிப் பண்ணியிருக்கோம் தண்ணியில. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிப் பண்ணியிருக்கோம். அப்ப பாதி லென்த் பாதி ஆகுது. லென்த் வந்து என்ன ஆகுது சார்? பாதியா மாறுது. அப்ப பாதியா மாறப்ப எப்படி இருக்கும் ஃப்ரீக்வன்சி கேட்கிறோம். V by L by 2 னு போறப்ப அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? V by 2L வந்திருக்கும். அப்ப ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல். F ன்றத இதுக்கான ஆன்சர் சார். அடுத்த क्वेश्चन பாருங்க. Two identical point masses P and Q suspended from two separate massless spring of spring constant K1 and K2 respectively oscillate vertically if their maximum speed are the same ratio. Maximum speed are the same ratio AQ by AP of amplitude. AQ of mass Q2 amplitude, AP of mass P is கொடுத்துட்டான். சரியா? நமக்கு தெரியும், நமக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்ப்ரிங்ல வெலாசிட்டி நமக்கு தெரியும் இல்லையா? மேக்ஸிமம் வெலாசிட்டி P is equal to A omega. இவர் மேக்ஸிமம் கான ஒரு கண்டிஷன். ஓகேவா? அப்ப ரெண்டு கண்டிஷன் Vp by Vq, AP by AQ. ஒமேகா ஒமேகாக்கு பதிலா நான் இங்க யாரை எழுதலாங்க சார்? ஒமேகாக்கு பதிலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா P
ஒமேகா கியூன்னு வச்சுக்கலாம். ஹியர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் கே பை எம்னு எழுதலாமா? ரூட் ஆஃப் கே பை எம். சரியா? இதுல என்னென்ன கொடுத்துருக்கான்? 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாஸ். அப்ப யார் மட்டும் ஸ்ப்ரிங் மட்டும் வேரி ஆகுது. இங்க k1 ஒமேகா 1க்கு, ஒமேகா 2க்கு ரூட் k2 பை எம் போடலாமா? சரி, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா AP by AQ is equal to into root of K1 by M divided by root of K2 by M. Clear? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்கான்? If the maximum speeds are same, ரெண்டுமே சேம், அப்ப இது 1 ன்னு வந்திருக்குமா? இது ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு சேம்னு சொல்லிட்டான். அப்போ அவன் என்ன கேக்குறான்னா மாஸும் ஐடென்டிக்கல் மாஸ், அப்போ AQ by AP ன்னு கேக்குறான். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. அப்ப என்னுடைய ஆன்சர் என்ன ஆன்சர் வரப்போகுது? ரூட் ஆஃப் K1 by K2. கரெக்ட்டா? பாருங்க, இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரூட் ஆஃப் AQ இந்தாண்ட AP கீழ வரப்ப ரூட் ஆஃப் K1 by K2. செகண்ட் ஆப்ஷன் சார், பொறுமையா பாருங்க. The maximum speed கான ஃபார்முலா V is equal to A omega. V maximum equal to A omega. ஒமேகாக்கு பதிலா நான் ரூட் k by m எழுதியிருக்கேன். இதுல ஐடென்டிக்கல் மாஸ்ன்றதால ரெண்டு மாஸும் ஈக்குவல், ரெண்டு ஸ்பீடு ஈக்குவல் தான். K1 by K2 கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? The amplitude of mass Q, amplitude of mass P, அதோட ரேஷியோ கேக்குறாங்க சார். AQ by AP ஓட ரேஷியோ root of K1 by K2. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन சார் பாருங்க, ரொம்ப ஈஸியான क्वेश्चन நெக்ஸ்ட் கேட்டிருக்கான். 25th questions. The output of the given logic implementation is similar to the output of an dash gate னு கொடுத்திருக்கான். சரியா சார்? ஒண்ணும் கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட் கொடுத்திருக்கான் அப்படின்னா NOR கேட் கொடுத்திருக்காங்க சார். NOR கேட்டுக்கு என்ன ஃபார்முலா? A plus B the whole bar. இங்க என்ன கொடுத்திருக்கான்? NAND கேட் கொடுத்திருக்கான். NAND கேட் இருந்தா என்ன வரும்? A dot B the whole bar. அப்போ y is equal to A, இங்க AND கேட்டா? AND கேட். அப்போ A plus B the whole bar dot A dot B the whole bar. ஓகேங்களா? அப்ப நாலு இன்புட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A B 0 0 0 1 1 0 1 1. எனக்கு அவுட்புட் என்ன வருது? சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 0 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. 0, இது டிமார்கன் தியரம் A plus B the whole bar எப்படி எழுதலாம்? இல்ல அப்படியே கூட நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 0.0 அப்படியே போட்டீங்கன்னா, இல்ல இத டிமார்கன் தியரம் எழுதி போட்டாலும் சரி. 0 plus 0 0, காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? 1 டாட் 0.0 0, காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? 1 1.1 என்ன இருக்கும்? சரி 1. ஓகேவா? 0 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். 0 1 1 1 காம்ப்ளிமெண்ட் 0. சரியா? 0.1 0 0 காம்ப்ளிமெண்ட் 1, 0.1 0 1 0 போட்டீங்கன்னா 0 0 காம்ப்ளிமெண்ட் 1. அப்ப ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 0. 1 plus 1 1 1 காம்ப்ளிமெண்ட் 0 டாட் 1.11 1 காம்ப்ளிமெண்ட் 0. லாஸ்ட் ஆப்ஷனும் 0. அப்ப இந்த மாதிரி யாருக்குங்க சார் ட்ரூத் டேபிள் வரும்? அப்படியே ஆருக்கு ஆப்போசிட்ல இருக்கா? அப்ப இது என்ன கேட்னு பாத்தீங்கன்னா NOR கேட்டுக்கான ஆன்சர் சரி. ஓகேவா? ஆர்ல வந்து என்ன கிடைச்சிருக்கும்? ரெண்டு இன்புட்ல ஏதாவது ஒண்ணு ஹையா இருந்திருக்கும், இல்ல ரெண்டுமே ஹையா இருக்கும். எனக்கு 0 0 மட்டும்தான் ஹை கிடைக்குது, மீதி எல்லா ஸ்டேட்லயும் எனக்கு 0 கிடைக்குது. அப்ப இது என்ன கேட்? இதோட எக்ஸ்பிரஷன் அவுட்புட் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NOR கேட்டுக்கான ஈக்குவேஷன் வரும். ஓகேவா? Thank you students. So next question continue பண்ணலாம். Question number 27. In a certain camera, the combination of four similar thin convex lens, ஒரு convex lens சொல்லிருக்காங்க, thin convex lens, four lens சொல்றாங்க, are arranged actually in contact. ஒரு particular axisல in contact சிமிலரா இருக்க நாலு லென்ஸை கான்டாக்ட்ல வைக்கிறாங்க. இப்படி கான்டாக்ட்ல வைக்கும் போது இந்த காம்பினேஷனோட பவர் என்னவாகும், அதே மாதிரி டோட்டல் மெக்னிஃபிகேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சார் பவர்க்கான காம்பினேஷன் ஃபார்முலா P effective equal to P1 plus P2 plus P3 plus P4. சார் இதோட பவர் நான் P கன்சிடர் பண்றேன் அப்படின்னா எல்லாமே ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க, P தான். அப்ப நமக்கு என்ன வரும்?
4p கிடைக்கும். அப்ப பவரோட காம்பினேஷன் வந்து 4p. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சார். மெக்னிஃபிகேஷன் என்ன சார் ஆகும்? மெக்னிஃபிகேஷன் ஒவ்வொரு மடங்கா மாறும், அதாவது மல்டிபிளிகேஷன் பண்ணும். மெக்னிஃபிகேஷனோட எஃபெக்டிவ் மெக்னிஃபிகேஷன் நம்ம எடுக்கும்போது மல்டிபிளிகேஷன் பண்ணும். m1 into m2 into m3 into m4 இந்த மாதிரி பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் கன்வர்ஷன் தான். அப்ப மெக்னிஃபிகேஷனோட எஃபெக்டிவ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இதோட மெக்னிஃபிகேஷன் m ன்னு இருந்தா அப்படின்னா என்ன வரும்? m பவர் 4 வரும். ஓகேங்களா? என்ன வரும்? m பவர் 4. அவங்களே கொடுத்துறாங்க பவர் வந்து p, மெக்னிஃபிகேஷன் m அப்படின்னு. அப்ப 4p m பவர் 4 அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது two gases A and B filled with the at the same pressure same னு சொல்றாங்க, separated by a cylinderங்கறத கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. Movable pistons of radius RA and RB respectively. On supplying an equal amount of heat வந்து equal amount of heat on both the systems reversibly under the constant pressure also constant. Okay, the pistons of gas A and B displaced ஓட distance கொடுத்திருக்காங்க 9 cm and 16 cm respectively. Change in internal energy கேட்டிருக்காங்க. அதாவது if the change in internal energy also same. Okay, எல்லாமே pressure same, அதே மாதிரி change in internal energy same, amount of heat same. சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா சார் heat equal to change in internal energy plus work done சார். இங்க என்னென்ன சேம்? heat சேம் சார். அப்ப ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட ஹீட் ஈக்குவல் டு செகண்ட் சிஸ்டமோட ஹீட் சார். அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்றாங்க சார். அப்ப del u1 equal to del u2 சார். ஒர்க்குக்கான ஃபார்முலா வால்யூமை பேஸ் பண்ணி இருக்கு. ஜஸ்ட் கம்ப்ரஸ் பண்றோம். ஓகேங்களா? பிஸ்டனை வந்து மூவ் பண்றோம். அப்ப p டெல்டா v ன்னு எழுதலாங்களா? எதுக்கான ஃபார்முலா சார் அப்படின்னா ஒர்க்குக்கான ஃபார்முலா வால்யூமை பேஸ் பண்ணி, வால்யூம் சேஞ்ச் ஆகிறத பேஸ் பண்ணி எழுதும்போது p டெல்டா v ன்னு எழுதலாம் சார். pங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரஷர் தான். பிரஷருமே இந்த இடத்துல கான்ஸ்டன்ட், அப்ப பிரச்சனை இல்லை, அதையும் விட்டுறலாம். டெல்டா v பேஸ் பண்ணி தான் மாற போகுது. டெல்டா v க்கான ஃபார்முலா vங்கிறது இடத்துல வால்யூம். இதுக்கான வால்யூம் சார் சிலிண்டருக்கான வால்யூம்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? சிலிண்டரோட வால்யூம் என்ன வரும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அல்லது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இது மூவ் ஆகுது சார் அப்படின்னா நமக்கு ரேஷியோ என்னவா மாறும் அப்படின்னா RA by RB அதுதான் கேக்குறாங்க. ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க இதை வச்சு டெரைவ் பண்ணா RA by RB ஹோல் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது ரேடியஸ் ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும்னா அந்த டிஸ்டன்ஸ் x, சேஞ்ச் இன் x அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஹச்ங்கிறதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணோம்னா பை ஆர் ஸ்கொயர் டெல் எக்ஸ்னு வரும். ஜஸ்ட் அந்த பக்கம் சம்திங் வேல்யூ. ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் தான் பண்ண போறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? பை பிரச்சனை இல்லை, கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் ஸ்கொயர். இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இந்த டெல் எக்ஸ் அந்த பக்கம் என்ன ஆகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னா என்னது? சேஞ்ச் இன் எக்ஸ் தான். இந்த இடத்துல டெல் எக்ஸ்னு எடுத்துருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா டெல் எக்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை டெல் எக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கும்போது RA by R2 இவங்களே கொடுத்துருக்காங்க. RA by R2 ஸ்கொயர் அந்த பக்கம்னா ரூட்டா மாறும். ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? இதுதான் தேவை. அப்ப RA by RB equal to RA by RB equal to அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா XB மேல வந்து B 9 கீழ என்னது A அப்ப வந்து 4 ஐ மீன் 16 ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் எடுக்கும்போது 3/4 நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இதுக்கு ரூட் தான். ரூட் வேல்யூ 16 9 ரூட் வேல்யூ எடுக்கிற மாதிரி தான் ஃபைனலா டெரிவ் ஆகுது. ஆனா எப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா வருது. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வருது? 3/4 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் அப்ளை பண்றோம். என்னென்ன சேம் அப்படின்னா Q சேம் சார். ரெண்டுக்கான Qக்கான ஈக்குவேஷன் முதல்ல எழுதுங்க. இந்த del U க்கு பேஸ் பண்ணி ஃபார்முலா இந்த மாதிரி மாத்துங்க. W க்கு பதிலா P டெல்டா V ன்னு மாத்துங்க. ஓகேங்களா? W க்கு பதிலா P டெல்டா V. del U சேம் தான். அதனால நம்ம அதை எழுதணும்ங்கற அவசியம் கூட இல்ல. P டெல்டா V அப்ப நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது Q1 க்கு ஒரு ஃபார்முலா, Q2 க்கு ஒரு ஃபார்முலா, ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணப் போறோம். அதுலயும் del U சேம், அதையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த del U இந்த பக்கம் வரும்போது கேன்சல் ஆயிடும். மீதி இருக்க அந்த ஒரு W க்கான ஃபார்முலா மட்டும் வச்சு நம்ம ரேஷியோவா எடுக்கும்போது எப்படி வரும் அப்படின்னா RA by RB ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா del XB by del XA இருக்கு. ஓகேங்களா? டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது RA இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு XA del XA அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாம். ஓகே, டைமென்ஷன் அனாலிசிஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக். கொஞ்சம் உங்களுக்கு क्वेश्चனை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இவ்வளவு பெரிய क्वेश्चனா கொடுத்துருக்காங்க. பட் இதுல பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கு.
ஜஸ்ட் இந்த இடத்துல கடைசியா வந்து ஆர் வந்து ஆர் பவர் ஏவை டிபெண்ட் பண்ணி எடுத்த மாதிரி வேற வேல்யூ கொடுத்துருக்காங்க. கடைசியா அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு டீங்கிறது வந்து டைம் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. இப்ப டைம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மீது என்னது எஸ்ங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் பர் லென்த் m t பவர் -2 வருமா, m l t பவர் -2னா ஃபோர்ஸ் பை லென்த் l l கேன்சல் ஆயிடும். பவர் என்னது ஆல்பா. அடுத்தது ஏங்கிறது ஏரியா l ஸ்கொயர் பவர் பீட்டா. அடுத்தது ரோங்கிறது டென்சிட்டி ml பவர் -3 பவர் காமா. ஆர்ங்கிறது ரேடியஸ் சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆர்ங்கிறது ரேடியஸ் எல்லாமே அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? क्वेश्चन வந்து பெருசா இருந்தாலும் அது என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒவ்வொரு டேர்மும் என்னன்னு தான் சொல்லிருக்காங்க. இப்ப ரேடியஸ்ங்கும் போது எல் மட்டும் வரும், பவர் டெல்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப m நான் m ஓட பவர் ஈக்குவேட் பண்றேன், இங்க m இல்ல. அப்ப 0 ஈக்குவல் இங்க ஆல்பா மட்டும் இருக்கு பிளஸ் காமா, ஆல்பா பிளஸ் காமா. அல்ல சார் எனக்கு காமா வேணும் சார் அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஆல்பா, ஆல்பா ஈக்குவல் மைனஸ் ஆஃப் காமா. ஒரு ரிலேஷன் கிடைச்சிச்சு. அடுத்தது எல் அப்ளை பண்றா, இந்த பக்கம் 0 தான், இங்க எல் இல்ல, அங்க 2 பீட்டா மைனஸ் 3 காமா பிளஸ் டெல்டா. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சரி, இது இருக்கும். அடுத்தது ml t அப்ளை பண்ணலாம். t அப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் 1 ஈக்குவல் டு இங்க -2 ஆல்பா, -2 ஆல்பா. சார் இந்த பக்கம் வரும்போது ஆல்பா ஈக்குவல் டு -1/2. ஆல்பா வேல்யூ என்ன வருது -1/2. ஆல்பா -1/2னா காமா ஈக்குவல் டு -1/2. நமக்கு என்ன வரும், காமா ஈக்குவல் டு +1/2. சார் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்கு சார். ஆல்பாவோட வேல்யூ -1/2, ஆல்பா -1/2, காமா +1/2. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். சார் மீதி இருக்க பீட்டாவும் டெல்டாவும் கண்டுபிடிக்கலாமா சார்? இந்த ரெண்டு வேல்யூ நீங்க எதுல அப்ளை பண்ணலாம், இதுல அப்ளை பண்ணலாம். அதுல அப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெல்டா கிடைக்கும். பிளஸ் காமா, இந்த இடம் டெல்டா வரும். ஓகேங்களா? பிளஸ் டெல்டா. அதுல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இது ரெண்டையும் வச்சு சம்மம் முடிச்சிடறோம். ஓகேங்களா? அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மீதி அடுத்த கொஸ்டின். சார் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ண கண்டிஷன் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கண்டிஷன் தான். பட் நம்ம இன்னும் டெரைவ் பண்ணல. டெரைவ் பண்ணவாறு நாங்க டெலகிராம்ல வந்து இதுக்கான ஆன்சர் கீ நோட் பண்றோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எரர் வந்து நோ ப்ராப்ளம், சிம்பிள் கண்டிஷன் தான். பெர்சன்டேஜ் எரர் கேக்குறாங்க, பெர்சன்டேஜ்லயே கொடுக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு p தான் கேக்குறாங்க. அப்ப del p × 100 எழுதுவோம். ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், பவர்ல இருக்கிறதுக்கு முன்னாடி போட்டு மொத்தமா எல்லாத்தையும் 100 போடுவோம். 100 இங்க தேவையில்லை, ஏன்னா இதோட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க, பெர்சன்டேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பிரச்சனை இல்லை. 3 × del a by a plus 2 × del b by b sir plus c, I mean del c by c plus root na 1/2 del d by d. அவ்வளவுதான் கண்டிஷன். இந்த del a by a, del b by b, del c by c, del d by d அதான் பெர்சன்டேஜோட வேல்யூஸ் 1 2 3 4 னு கொடுத்துறாங்க. அப்ப 3 × 1 plus 2 × 3 plus sorry first அடுத்து 3 இருக்கு. ஓகே, அடுத்தது 2ங்களா, அடுத்தது 2 plus 1/2 × 4. அப்ப 3 plus 6 plus 2 plus 2. அப்ப 10 plus 3 13 வருது. ஓகேங்களா? சிம்பிள் கண்டிஷன் தான். பெர்சன்டேஜ் எரர் பேஸ் பண்ணி 13 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चन, angular momentum conservation தான். ஓகேங்களா? a sun rotates around its center once in 27 days. டைம் பீரியட் என்ன சொல்லிருக்காங்க, t = 2π/, I mean omega = 2π/t ன்னு எழுதலாம். omega = 2π/t க்கு பதிலா 27 எழுதலாம். இது இனிஷியல் ஒமேகான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2π/t, t எவ்வளவு வந்து t = 27 days கொடுத்திருக்காங்க. What will be the period of revolution of if sun were to extend the twice its present radius or initial radius? or initial வந்து or final என்னது, or final வந்து 2 times of r. ஓகேங்களா? without any external influence, assume the sun to be a sphere. ஓகேங்களா? சார் இதுல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் தான் கன்சிடர் ஆகும். அதாவது L = I ஒமேகான்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். L = I ஒமேகா. ஆங்குலர் மொமெண்டம் கண்டிப்பா கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? சார் L பிரச்சனை இல்லை. அப்ப என்ன இல்லைன்னா I ஒமேகா = I dash ஒமேகா dash. சார் ஐங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு ஸ்பியரா கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்பியரோட ஆக்சிஸை பொறுத்து சொல்லுது. 2/5 mr², 2/5 mr² into ஒமேகாவோட வேல்யூ என்ன சார், 2π. ஒமேகானே இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு என்ன வச்சுக்கலாம், ஒமேகானே வச்சுக்கலாம். இந்த ஐயா ஐனே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஐயோட வேல்யூ மட்டும் என்னது 2/5 mr², 2/5 mr². அதுதான் வந்து ஐயோட வேல்யூ. சார் ஐ டேஷோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐ டேஷ் என்ன சார் மாறுது, ஐக்கான ஃபார்முலா என்னது, I dash = 2/5
m மாற போறதுல r பதில் என்ன ஆக போகுது r வந்து 2r மாற போகுது அப்ப 2/5 m r ஸ்கொயர்னா 2r the whole square அப்ப என்ன ஆகும் 4r ஸ்கொயரா மாறுங்களா 4r ஸ்கொயர் இங்க 2/5 m மட்டும் வரும் சார் இந்த 2/5 m இன்டு இந்த ஒரு r ஸ்கொயர் இந்த ஒரு 4 மட்டும் விட்டுறலாம் அப்ப என்ன ஆகலாம் அப்படின்னா அது வெறும் i எழுதலாங்களா அப்ப 4i எழுதலாங்களா i dash equal to 4 times of i எழுதலாம் அப்ப 4 times of i into omega dash சார் omega dash அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் omega dashங்கிறது நமக்கு தெரியாது இப்ப நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் i கேன்சல் ஆயிடும் ஒமேகாக்கு பதிலா என்ன ஆகும் 2π/27 equal to 4 omega dash சார் எனக்கு omega dash மட்டும் வேணும் அப்படின்னா 2π/27 into 4 ஓகேங்களா எனக்கு என்ன தேவை 24/7 நமக்கு என்ன வரும்னா அப்ராக்சிமேட்லி 27 25 னா 108 வரும் அப்போ omega dash equal to 2π/108 வருது எனக்கு ஒமேகா வேணாம் டைம் பீரியட் தான் கேக்குறாங்க t equal to நமக்கு தெரியும் t equal to 2π/omega ஓகேங்களா t equal to 2π/omega இதுல கொண்டு போய் இந்த omega dash அப்ளை பண்ணும்போது இப்ப டைம் பீரியட் எனக்கு வேணும் சார் t equal to 2π/omega க்கு பதிலா 2π/108 இங்க போய்டும் மேல போய்டும் 2π கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும் 108 டேஸ் தான் வரும் ஓகேங்களா என்ன வரும் 108 டேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான क्वेश्चन கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இதெல்லாம் நமக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருக்க மாடல் தான் ஓகேங்களா ரிப்பீட்டட் மாடல்ஸ் தான் வீட்ல கேட்கக்கூடிய மாடல் தான் இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சம் வந்து மோஸ்ட்லி சால்வ் பண்ணுவோம் ரேடியஸ் ஆஃப் த எர்த் பேஸ் பண்ணி போயிருக்கும் இந்த ஒரு क्वेश्चंस வந்து நார்மலா எதை வச்சு பேசுவோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் பேஸ் பண்ணியிருக்கோம் பட் இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சன்னை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க எல்லாமே இந்த இடத்துல என்னது ஒரு பிளானட்ஸ் தான் அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பொறுத்து தான் பேசியிருக்காங்க நோ ப்ராப்ளம் ஆன்சர் வந்து 108 அடுத்தது சார் இதுவும் அதே மாதிரி மாடல் தான் சார் பட் அடுத்த யூனிட்ல இருக்க क्वेश्चन தான் கிராவிடேஷன்ல சார் டைம் பீரியட பேஸ் பண்ணி பேசிருக்காங்க t ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a கியூப்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் அல்லது r கியூப் ஓகேங்களா இந்த இடத்துல ரேடியேஷன் பேஸ் பண்ணிருக்கோம் r கியூப் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் கண்டிஷன் மட்டும் சொல்லிடுறேன் ஆன்சர் இதுக்கு வந்து 88 டேஸ் வரும் இதுதான் ஃபார்முலா இனிஷியலா என்ன சொல்லிருக்காங்க ரேடியஸ் ஆஃப் மார்ஷியன் ஆர்பிட் அரவுண்ட் தி சன் இஸ் அபௌட் 4 times the radius of orbit of mercury சார் ரேடியஸ் ஆஃப் மெர்க்குரி எவ்வளவு அப்படின்னா நான் வந்து 6 எடுக்கிறேன் அப்ப ரேடியஸ் ஆஃப் மார்ஷியன் எவ்வளவு இருக்கும் 4 times of r சார் அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த கண்டிஷனை மட்டும் நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க t1/t2 இனிஷியல் t1 என்னது 1 இயர் ஓகேங்களா அதாவது t1 வந்து அப்படியே இருக்கும் t1 t னே வச்சுக்கோங்க t1 என்ன வச்சுக்கோங்க t1 equal to t னு வச்சுக்கோங்க t2 தெரியல ஓகேங்களா அப்ப அந்த t by something வேல்யூ வரும் t2 கண்டுபிடிக்கும் போது அந்த t1/8 னு வரும் ஓகேங்களா அந்த t/8 வரும் அந்த t பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 687/8 அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு என்ன வரும்னா 88 டேஸ் வரும் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ரிலேஷன்ல இந்த டேட்டாஸ் வந்து அப்ளை பண்ணினா உங்களுக்கு இந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும் சிம்பிளான கண்டிஷன் தான் அடுத்தது சார் அடுத்ததும் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் மாடல்ஸ் தான் பார்த்த லாஸ்ட் ரெண்டு பார்த்த क्वेश्चन ரிப்பீட்டட் மாடல் தான் இதுவுமே ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் மாடலுக்கான கண்டிஷன் தான் சார் மொத்தம் ஒரு 6 ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஒரு வயர் சார் அதை 8 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றோம் சம்திங் 8 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 4 நாளா பேரலலா கனெக்ட் பண்றதா சொல்லிட்டாங்க 2 equivalent resistances from these pieces 2 equivalent resistances are made by adding 4 of these together in parallel பக்க இணைப்புல இணைக்கறாங்க அப்படி சொல்லிருக்காங்க அப்ப எக்ஸாம்பிளுக்கு சார் பேரலல்ல 4 நாளா கனெக்ட் பண்றோம் சார் அத மறுபடியும் அந்த மீதி 4 இருக்குல்ல அந்த நாளையும் பேரலலா கனெக்ட் பண்ணி அது கூட சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன் சார் இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறோம் ஜஸ்ட் இட் த கண்டிஷன் டயகிராம் வரலாம் இதே மாதிரி மாடல் லாஸ்ட் இயர்லயே क्वेश्चन இருந்துச்சு ஓகேங்களா அப்ப பிரச்சனை இருக்காது சார் இப்போ நமக்கு இதுல தெரிய வேண்டியது என்னன்னா மொத்த ரெசிஸ்டன்ஸ் மொத்தம் 6 ரெசிஸ்டன்ஸ் இந்த வயர் இது 8 பீஸா பிரிக்கிறனா அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும் r/8 ஆ மாறும் எவ்வளவா மாறும் r/8 சார் நான் இப்ப பேரலல்ல இருக்கு என்ன சால்வ் பண்றேன் 1/r/8 plus 1/4 டைம்ஸ் போடணும் ஆமாங்க எத்தனை டைம் போடணும் 4 டைம் போடணும் அப்ப என்ன வரும் 8/r னு எழுதிக்கலாம் 8/r plus 8/r ரெசிப்ரோக்கல் எழுதும்போது இது தலைகீழ இருக்கும்போது மேல போயிடுவீங்களா 8/r plus 8/r இது என்ன ஆகும் 4/8 32/r னு கிடைக்கும் அல்லது ரெசிப்ரோக்கல் எழுதும்போது r/32 சார் இது மொத்தமா r/32 இது மொத்தமும் r/32 ஓகேங்களா r/32
ஓகேங்களா? அப்ப R/32 அப்படிங்கும்போது சார் இது ரெண்டு எப்படி இருக்கு சீரிஸ்லன்னு சொல்லிட்டாங்க. சீரிஸ்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா? அப்படியே ஆட் பண்ணோம்னா 2R/32 2R/32னா நமக்கு என்ன வரும் R/16 ஓகேங்களா? ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் கொஸ்டின் சொல்லலாம். ரெசிஸ்டர் காம்பினேஷன் நமக்கு வருஷம் நீட்ல கெபாசிட்டர் காம்பினேஷன் ஒரு ரெசிஸ்டர் காம்பினேஷன். இந்த டைம் வந்து ரெசிஸ்டர் காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வெறும் காம்பினேஷன் மட்டும். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம். அது வந்து கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமா பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அது பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கண்டிஷன் தான். ஃபார்முலா பேஸ் பண்ணி a photon and electron மாஸ் கொடுத்திருக்காங்க has same energy the ratio of de Broglie wavelength கொடுத்திருக்காங்க. சார் போட்டானோட எனர்ஜிக்கான ஃபார்முலா E = h nu அல்லது E = hc by lambda சார் எனர்ஜி ஆஃப் போட்டான். சார் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப h √2me அவ்வளவுதான் சார். சம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு ஃபார்முலா என்ன போட்டான் பை எலக்ட்ரான் என்ன பண்ணிடலாம் h கேன்சல் பண்ணிடலாம். இது மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்திங் c into √2m வரும். ஆமாங்களா? c into √2m னு வரப்போகுது. நம்ம இந்த இடத்துல தீபாவளி வேணும் தான். அப்ப எனர்ஜி இங்க வந்துடும். ஆமாங்களா? எனர்ஜி இங்க வந்து இது இங்க போயிடும். சாரி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இது வந்து எனர்ஜி வரதுல ஃபார்முலா. இது வந்து தீபாவளி வேணும் தான் எலக்ட்ரானுக்கான ஃபார்முலா. சாரி எலக்ட்ரானா இருந்தா இங்க சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அல்லது சார்ஜ் பேஸ் பண்ணி இந்த இடத்துல எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்ம இது இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் lambda of photon equal to hc by energy of photon energy of electron சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா c into √2m into e வரும். ரொம்ப ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் क्वेश्चन தான் நினைக்கிறேன். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஜே அண்ட் நீட் அகாடமி. இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் உடைய கண்டினியூ क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். 37th क्वेश्चन பார்க்கலாம் சார். ஓகேங்களா? ஒன் ஆர் டூ கொஸ்டின் டவுட்ல இருக்கிறது அது ஒன்னு ரெண்டு நம்ம அப்படி விட்டுறோம். அது சரியான ஆன்சர் வரப்போ பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 37வது கொஸ்டின் பாருங்க. an electron mass of electron 9 into 10 power minus 31 kilogram and the charge of electron 1.6 into 10 power minus 19 coulomb moving with the speed இந்த இடத்துல நல்லா கவனிங்க speed c by 100 c speed of light in injected into magnetic field of magnitude 9 into 10 power minus 4 Tesla perpendicular to its direction of motion. We wish to apply an uniform electric field to bear with the magnetic field so that the electron does not deflected from its path. Then ஓகேவா என்ன கேட்கலாம்? ஓகேவா நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டால ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டால ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் டிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றது தெரியும். Force acting on the electric field is equal to force acting on the magnet. சரியா? நமக்கு இது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா QE is equal to BQV சார்ஜ். கட் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான கேக்குறான். E is equal to B ஓட வேல்யூ எவ்வளவு சார் மேல கொடுத்திருந்தோம். நம்ம 9 into 10 power minus 4. V எவ்வளவு சார் C by 100. C எவ்வளவு velocity of light 3 into 10 power 8 divided by 100 கட் பண்ணலாமா 6 ன்னு வந்திருக்கும். சரியா? 9 3s are 27 10 power minus 4 இங்க 6 இருக்கு into 10 power 2 கிளியரா? அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு 27 into 10 power 2 வோல்ட் மீட்டர் பவர் minus 1. அப்போ E க்கு B வந்து எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா போகணும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒண்ணுக்கு எப்படி இருக்கணும் பெர்பெண்டிகுலரா போகணும் அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 4 சார். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். The electric field in the plane electromagnetic wave is given by E ஓட வேல்யூ இந்த இடத்துல பாருங்க நல்லா கிளியரா பாருங்க Ez ன்னு கொடுத்திருக்கான். சரியா? propagation of EM waves x axis. அப்ப இதுல பார்த்தோனே நம்மளோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுல வரணும் z ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் x ல ப்ராபகேட் ஆகுது. நம்மளோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா y ல தான் வரும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இதுல என்ன டவுட் இருக்கா நமக்கு? சரி நமக்கு தான் தெரியும் இல்லையா ஃபார்முலா என்னது the v is equal to e by b கரெக்ட்டா? அத வச்சுட்டு b is equal to e divided by அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் இல்லையா? v is equal to e by b அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா
உங்களோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது வராது, இது வராது. ஓகேவா? நமக்கு தெரியும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சார் அப்ப இந்த ஆன்சர் கரெக்டா வருதான்றதை செக் பண்ணுங்க. ஈயோட வேல்யூ எவ்வளோ? நம்ம ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ உங்க ஆன்சர் பாருங்க 5x plus 1.5 into 10 power 9 t அங்க வோல்ட் per மீட்டர் இங்க டெஸ்லா. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் 2 into 10 power minus 7 cos 5x plus 1.5 into 10 power 9 t. ஓகேங்களா? கிளியரா? அந்த ஃபார்முலா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு தெரியும். கிளியரா? சும்மா அப்ராக்ஸிமேட்டா அடிக்கலாமா? இது 60யா? 3 into velocity of light கொடுங்க. 10 power 8ஆ? இது 20யா? 20 மேல போறப்ப 10 power minus 8ஆ? ஒரு 0 கட் பண்ணினா 2 into 10 power minus 7 வந்துருச்சு ஆன்சர். புரியுதுங்களா? சி ஆப்ஷன் போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா சார்? அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन 39வது क्वेश्चन பாருங்க. A body weighs 48 Newton on the surface of the earth. The gravitational force experienced by the body due to earth at the height equal to 1/3 of the radius of the earth from its surface. 1/3. நமக்கு இது ஃபார்முலா தெரியும் சார். அதாவது ஹைட்ட பொறுத்து g dash is equal to g divided by 1 plus h by r whole square. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? g divided by 1 plus height எவ்வளவு சார் கொடுக்கலாம்? 1/3 of the radius of the earth. அப்போ r by 3 னு கொடுக்கலாமா சார்? r கட் பண்ணலாமா? அப்ப 3 plus 1 4 by 3. அப்ப g divided by 4 by 3 the whole square. g divided by 16 by 9 மேல 9 போயிருமா? சரி, இந்தாண்ட g dash. ஓகேவா? both side மாஸால மல்டிப்ளை பண்றாங்க சார் m. ஓகேவா? பாருங்களேன், mg எவ்வளவு சார் கொடுத்திருக்கான்? 48. அப்போ ஃபோர்ஸ் தானே கேக்குறான். f is equal to இந்த mg க்கு பதிலா 48 9 by 16. ஓகேவா? நாம இத சால்வ் பண்ணனும்னா இது 3 டைம்ஸ். ஓகேவா? 3 9s are 27 நியூட்டன். ஓகேவா? கிளியரா? நமக்கு ஹைட்ட பொறுத்து வேரியேஷன் ஆஃப் g கால்குலேட் பண்றோம். g dash equal to g into 1 minus 2h by r போட்டாலும் சரி, g divided by 1 plus h by r the whole square போட்டாலும் சரி சார். h க்கு பதிலா 1 by 3 times of radius of the earth சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு எவ்வளவு சார் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாடி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நியூட்டன். நெக்ஸ்ட் क्वेश्चन சார். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 40வது क्वेश्चन. An unpolarized light beam traveling in air is incident on a medium of refractive index 1.73 at Brewster angle கேக்குறாங்க சார். Brewster angle mu equal to tan ip ன்னு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? mu ஓட வேல்யூ 1.73ன்றது ரூட்ல தெரியும் இல்லையா? tan ip. ஓகேவா? tan எவ்வளவு டிகிரி சார் இது கிடைக்கும்? tan 60 டிகிரி. ஓகேவா? tan 60 டிகிரி. நாம என்ன கேக்குறோம் क्वेश्चन, ப்ரூஸ்டர் ஆங்கிள்ல நம்ம படம் போட்டுருப்போம் சார். ஒரு இன்ஸ்டன்ட் ஆங்கிள்ல போய் பட்டு ரிஃப்ளெக்டட் பீம் எல்லாமே ஃபுல்லி போலரைஸ்டா இருக்கும். ரிஃப்ராக்டட் பார்ஷியலி இந்த மாதிரி. ஓகேவா? இந்த ஆங்கிள் தான் ப்ரூஸ்டர் போலரைசிங் ஆங்கிள்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டா? அப்ப இது 60. ஓகேவா? கிளியரா? அப்ப இந்த இடத்துல என்ன क्वेश्चन கேக்குறோம்? The reflected light is completely polarized. Correct? Completely polarized. The angle of reflection is close to 60 degree. கரெக்ட்டா? பாருங்க. ஓகேவா? அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷனும் படிச்சிருப்போம். இது ஐடியாவா? அதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் சி, reflected light is completely polarized and the angle of reflection is close to 60 degree. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 41வது क्वेश्चन. இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா the plates of என்ன கொடுத்திருக்கான்? parallel plate capacitor are separated by d. The two slabs of different dielectric constant k1 k2 with thickness. Dielectric of thickness k1 value 3/8d
and second thickness வந்து d/2 of d respectively are inserted in the capacitor. Due to this, the capacitance becomes 2 times larger than when there is nothing between the plates. K1 ன்றது இதுதான் க்ளூ கொடுத்திருக்கான். K1 is equal to 1.25 K2. ஓகே, நமக்கு C equal to அந்த ஃபார்முலா எல்லாம் தெரியும் இல்லையா? epsilon naught A by D. இந்த D க்கு பதிலா 3/8 D ஒன்னு D/2 ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது C ஆ இருக்கிறப்ப அப்புறம் capacitance becomes 2 times of longer 2C0 ஆ இருக்கிறப்ப அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சார். சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலி நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா இது சால்வ் பண்ண நமக்கு ரிசல்ட் approximately 2.66. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அடுத்தது ஓகேங்களா, நெக்ஸ்ட் 43வது क्वेश्चन பாருங்க. Consider the diameter of the spherical object being measured with the help of vernier calipers. Suppose its 10 vernier scale division, okay va, is equal to 9 main scale division. 10 vernier scale division equal to 9 main scale division. Okay va, 1 VSD is equal to 9/10 MSD. Least count நம்ம கால்குலேட் பண்ணலாமா? 1 main scale division minus 1 vernier scale division. அதுக்கு பதிலா நம்ம போட்டோம் அப்படின்னா 0. அதாவது 1 minus 9/, அப்போ 1 minus 9/10 of MSD ன்னு வந்திருக்கும். கரெக்டா? சால்வ் பண்ணனா 1/10 MSD. அப்ப லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு சார் நமக்கு வந்திருக்கும்னா சால்வ் பண்ணீங்கன்னா தெரியும். 0.01 சால்வ் பண்றப்ப 0.1. சரியா? 1 இதுல நீங்க சால்வ் பண்றப்ப இந்த வேல்யூ நமக்கு 0.01 சென்டிமீட்டர். சால்வ் பண்ணிக்கலாமா? ஓகேவா? இது நமக்கு கிளியரா சார்? இதுல நம்ம MSD வரும். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். எவ்வளவு கொடுத்திருக்கான்? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 0.1. அப்ப 1.1 into 0.1 பாருங்க, இதோட வேல்யூ 0.1. அப்ப 0.01 சென்டிமீட்டர். இது லீஸ்ட் கவுண்ட் சார். ஓகேவா? நமக்கு என்னென்ன வேல்யூ இதுல கொடுத்திருப்போம்னா நல்லா கிளியரா கவனிங்க. நமக்கு இது டோட்டல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், அதாவது கோஇன்சிடென்ட் இன்டு லீஸ்ட் கவுண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். இது போட்டாதான் நமக்கு டோட்டல் ரீடிங் நமக்கு கிடைக்கும் சார். ஓகேவா? அப்ப இதுல நமக்கு அடுத்த விஷயம் என்ன தெரியும்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவுன்னு தெரியணும். பாருங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு சார்? 5 சென்டிமீட்டர் போட்டாச்சா? 5 சென்டிமீட்டர். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு காட்டுது? 8 into 0.01 0.08. இதுக்கு அதுக்கப்புறம் 0 கரெக்ஷன் 0 எரர் லீஸ்ட் டிவிஷன் தான் நமக்கு 0 எரர்னு தெரியும். 0.1 சென்டிமீட்டர். கரெக்ஷன் மைனஸ் ஆஃப் 0 எரர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். ஓகேவா? இத நம்ம இதுல லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் சார். சப்போஸ் இத ரெண்டையும் இது பண்ணி மைனஸ் இது ஆன்சர் இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப என்ன வரும்? 5.08 னு வருமா? அத நான் இந்த இடத்துல இது பண்றப்ப ஆக்சுவலா 0 கரெக்ஷன் 0. ஐ திங்க் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4.98 இருக்கா ஆப்ஷன் சென்டிமீட்டர். பாருங்க 4.98. 0 எரர் எவ்வளோ? லீஸ்ட் டிவிஷன் இன் த மெயின் ஸ்கேல் 0.1 சென்டிமீட்டர். கரெக்ஷன் மைனஸ் ஆஃப் 0 எரர். இதோட நெகட்டிவ் எழுதுறீங்க. ஓகேவா? இந்த நெகட்டிவா இந்த சப்ட்ராக்ட் பண்றீங்க. அதாவது டோட்டல் ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா the diameter of the spherical object கொடுத்திருக்கான். the total reading is equal to main scale reading plus vernier scale reading into least count plus or minus 0 correction. இந்த இடத்துல minus 0 correction போட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 4.98 சென்டிமீட்டர். கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? அடுத்தது 44வது क्वेश्चन பாருங்க. A 2 amp current is
flowing through two different small circular copper coil having the radius ratio 1:2. The ratio of the respective magnetic moments, magnetic dipole moment, here M is equal to I into A, product of current and area of the loop, I into pi r square. எழுதலாமா சார்? எழுதலாம். சரியா? ரெண்டு ரேஷியோ கேக்குறான். கரண்ட் வந்து ரெண்டுமே காமன் தான். flowing through two different small circular ஒரே மாதிரி கரண்ட் போகுது. here M1 by M2, அதே 2 ஆம்பியர் கீழ 2 ஆம்பியர். pi R1 ரேஷியோல 1:2, 1 by 2 the whole square, 1 square 2 square கீழ pi. ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 1:4 ஆன்சர் இருக்கா? ratio of the respective magnetic moments will be 1:4. ஓகேவா? ரேடியஸ் பொறுத்து நமக்கு இதாகுது. சரியா? Actually, last question, consider the water tank shown in the figure. It has one wall at x equal to L and can be taken to very wide in the Z direction when filled with liquid of surface tension S and density rho, and liquid surface make an angle theta with the x-axis at x equal to L. If y of x is height of the surface, then the equation for height calculate பண்றோம். சரியா? நம்ம இத சால்வ் பண்றப்ப அப்ராக்ஸிமேட்டா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பர் லெந்த் தெரியும். ஓகேவா? அப்ராக்ஸிமேட்டா டவுட் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. இது ஆன்சரா இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. d square y by dx square, rho density, g acceleration due to gravity, surface tension s. ஓகேங்களா ஸ்டூடண்ட்? சால்வ் பண்ணுங்க. இது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நம்ம கரெக்ட் ஆன்சர் வரப்ப செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? Thank you students. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.